என்னப்பா இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ? கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வணக்கம் மக்களே. உங்க ஃப்ரெண்டுக்கு இல்லாட்டி தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கா? ரெட் ஃபிளாக்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்பா? அது என்ன? ஹாய் ஜானு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுற. நாங்க தான் உனக்கு கால் பண்ண வேண்டி இருக்குல்ல. நீ கார்த்திக்க மீட் பண்ண நாள்ல இருந்து நம்மள மறந்துட்ட மச்சி. ஏய் சிச்சா, அப்படியெல்லாம் இல்ல மச்சி, தெரியாத கொஞ்சம் பிஸி அதான். சரி, நீ ஏன் போன வாரம் என்னோட வீட்டுக்கு லஞ்சுக்கு வரல? நீ வருவான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க தெரியுமா? சாரிடி, சின்ன அவசர வேலை ஒன்று வந்துச்சு, அதான் வரல. ஐயோ, உன்னோட சாரி லாரி எல்லாத்தையும் முதல்ல குப்பை தொட்டில போடு. ஆமா, உனக்கு என்னதான் ஆச்சு? போனை எடுத்தாலே காதுல இருந்து ரத்தம் வர வரைக்கும் பேசுவ. ஒவ்வொரு வாரமும் என்னோட வீட்டுக்கு வருவ. நம்ம கேங்ல மீட்டப்லாம் நீ தானே ஆர்கனைஸ் பண்ணுவ. இப்போ 6 மாசமா ஆளையே காணோம். நமக்கு தெரியாம ஏதாச்சும் ஜாக்பாட் அடிச்சு நீ தனியா லைஃப என்ஜாய் பண்றியா என்ன? சிச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. நீ கார்த்திக் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த டைம்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறந்துட்ட. எக்ஸாம்பிள், சந்தானத்துக்கு அண்ட் ஆல் நண்பர்களுக்கு அவனோட ஃப்ரெண்டுக்கு ஆள் கிடைச்சி ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகின ஸ்கேன்ஸை நம்ம ராஜா ராணிலேருந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நமக்கும் இதே நிலைமை தானா? சிச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஐய, இது என்னது? இது பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரியே. சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாரி மச்சி அப்படின்னு ஒரே டயலாக ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்டப் வரதில்ல, வாட்ஸ்அப் குரூப் சாட்ல ஆக்டிவா இல்ல. நாம தான் ஃபோன் எடுத்து பேசணும். அப்படி பேசினாலும் நம்ம கூட ஒழுங்கா பேசுறது இல்ல. சரி, ஓகே, நீ என் கூட பேச விரும்பல. ஸோ ஓகேடி, பாய். மச்சி கோச்சிக்காத, கொஞ்சம் இரு. எனக்கு ஒரு சின்ன இல்ல ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு முன்னாடி இப்போ என்னோட ஃபோன் பிஸியா இருந்தா கார்த்தி என்ன திட்டுவான். நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண. இல்ல வேணாம். அப்புறம் என்ன, அவன் ஆன்லைன்ல கண்டா யார் கூட சாட் பண்றேன்னு எல்லா கேள்வியும் கேட்பான். நீ என்னோட வீட்டு ஃபோனுக்கு கால் பண்ண, ரொம்ப நேரம் பேச முடியாதுடி. அப்புறம் ஃபோனை கரெக்டா டைம்ல நான் ஆன்சர் பண்ணாட்டி கார்த்தி பயந்து டென்ஷன் ஆகிடுவான். சரி, ஓகே, நம்ம 4 மணிக்கு சாட் ஷாப்ல மீட் பண்ணுவோமா? இல்ல வேணாம். அப்புறம் கார்த்திக்கு பிடிக்காது நான் தனியா வெளியில போகிறது. அப்போ என்ன பண்ணலாம்? ஜானு, நிறுத்து. உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற உரிமையில நீ சொல்ற விஷயம் எல்லாம் வச்சு சொல்ற. நீ கார்த்திக் கூட பிரேக்கப் பண்றது தான் உனக்கு நல்லது. என்னடி சொல்ற? நீலாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா பிரேக்கப் பண்ண சொல்ற? மச்சி, கூல் டவுன். நீ இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்களை நீ எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியா? மச்சி, வீட்டு ஃபோனுக்கு கால் பண்ணுடி, கார்த்திக் கால் பண்றான். அவன் இப்போ என்ன ஏன் கால் வெயிட்டிங்ல போட்டேன்னு கேட்டு தொலைச்சு எடுக்க போறான் பாரு. மக்களே, ஜானு ரிலேஷன்ஷிப்ல 3 மெயின் ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. ஒரு காலத்துல காதல்ல பச்சை கொடி மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இப்போ சிவப்பு கொடி பறக்கிற காலத்துல இருக்கோம். வாட் ஆர் ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் வாட் ஆர் தி ரெட் ஃபிளாக்ஸ் இன் ஜானுஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் வாட் ஆர் தி மிஸ்ஸிங் கிரீன் ஃபிளாக்ஸ் இன் திஸ் ரிலேஷன்ஷிப்? உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸ்ல நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஜானு சக்திக்கு லேண்ட்லைன் ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்றா, அவளுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இதே டயலாக் அண்ட் பிரச்சனை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லாட்டி உங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டி உங்க ஃபியான்சே இப்படி உங்க கூட பிஹேவ் பண்றாங்களா? இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. பார்ட் 2 வீடியோக்காக.